இந்த 4ஆம் பாவத்துக்குள்ள அந்தரங்கம் அந்தரங்க வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் கொடுத்துருந்தார். நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப அருமையான இடம், அருமையான வாசகம். இது மக்கள்கிட்ட போய் சேர்றது பெரிய விஷயம். இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் என்ன? இவளுக்கு இவன் செய்கிறது, இவளுக்கு இவன் செய்கிறது இல்லை. இல்லறம் அப்படின்ற ஒரு புனிதமான இது இந்த கணவன் மனைவிக்குள்ள. அப்போ அந்த புனிதமான இல்லறம் நடக்கக்கூடிய இடம் எது? வீடு. பல வீட்டில் பார்த்தீங்கன்னா சரி, பேசும்போதே நீ விளங்காமல் போயிடுவேன், நீ நாசமாக போயிடுவேன், இப்படியா அந்த வீட்டுக்குள்ளே பேசினான்னா அந்த வீட்டுக்கு நல்ல சக்தி வருமா? நீங்கள் நல்ல வார்த்தைகளை பாசிட்டிவாக பேசக்கூடிய வீட்டில் உள்ளவங்க பாருங்கள், நம்ம எனர்ஜி ஆறா கூடும். ஆதவன் விழித்தெழும்போது, கதிர் சூரியன் உதயமாகும் போது ஆண்கள் அந்த வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணும். மாலையில் யார் உதயமாகிறா? சந்திரன். மகாலட்சுமி வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் என்ன செய்யும்? பெண்கள் வீட்டில் விளக்கு போட்டு அந்த வீட்டை புனிதப்படுத்தணும். ஒரு வீட்டுக்குள்ளே அருளும் பொருளும் நிறைந்திருக்கணும், சுபிட்சமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த பூஜை ரூம்லேயே புதுசாக ஒரு மண் அகல், அந்த அகலில் வேப்பெண்ணெயை ஊற்றி விளக்கணும். இந்த இடத்துல தான் அந்த வேப்பெண்ணெய் விளக்கு போட முடியாது. இதில் எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும், இப்போ எவ்வளோ பெரிய மந்திரவாதி செஞ்ச பிரச்சனையாக இருந்தாலும் வெளியே மாதம் இதை செய்யக்கூடிய வீட்டில் பாருங்கள், அவங்க வீட்டில் அவங்களுக்கு எவ்வளோ மோசமான கிரகங்களால் தீய பலன்கள் இருந்தாலும் அது அவங்களை அண்டாது. இவங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு சுபிச்சம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த ஜோதிடர், வாசயோக ஜோதிடர் டாக்டர் பொன்னையா சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். ரெட்ரோ ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழிபாட்டு முறைகளை திரிக்கக்கூடிய விஷயங்களை இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் பண்றாங்க. அதாவது அவர்களுக்கு ஏதுவா இருக்கக்கூடிய நேரங்கள்ல விளக்கேற்றுவது, வீட்டுல பெரிய பெரிய, அதாவது எலுமிச்சை விளக்கெல்லாம் வீட்டுல எல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்களே, இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்கள் வீடுகளில பண்ணலாமா? இப்போ எப்படின்னா, இந்த வீடுன்ற அமைப்பை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம், சரியா? அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடு அப்படின்றது இப்போ ஒன்றும் இல்லை. ஜோதிடத்தில் என்னுடைய குருநாதர் இந்த பாவத்தினுடைய விளக்கத்தை எழுதும்போது இந்த 4ஆம் பாவத்துக்குள்ள அந்தரங்கம் அந்தரங்க வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் கொடுத்துருந்தார். நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப அருமையான இடம், அருமையான வாசகம், அருமையான செய்தி. இது மக்கள்கிட்ட போய் சேர்றது பெரிய விஷயம். இப்போ அந்த 4ஆம் இடம் அப்படின்றது என்னது? வீடு. அந்த இடத்துல என்ன வச்சுருக்கான்? தாயார், கல்வி, நம்மளுடைய வீடு, வாகனம், சொந்தம் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. நம்மளுடைய அதை பேர் சுகஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த வீட்டுக்கு பேர் என்ன பேர்? அழகாக வச்சுருக்கான், சுகஸ்தானம். சரி, நீங்கள் எங்கே போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, வெளி மாநிலத்துக்கு போங்க, ஊரை சுற்றிட்டு போங்க, அடுத்து நேர ரிட்டர்ன் ஆகி வரும்போது நம்ம வீட்டுக்கு தான் வரும் இல்லையா? நேட்டிவிட்டி, சொந்த வீடு, எங்கள் வீடு, எங்கடா போகிற? வீட்டுக்கு போகிறேன். நான் போய் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியுமா? அப்போ அந்த வீடு அப்படின்றதுக்குள்ளே யார் யார் இருக்கா அப்படின்னா, தாய் தந்தை இருக்காங்க, நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க, நம்ம மனைவி இருக்காங்க, நம்ம குழந்தைகள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை விட என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளே தான் நம்மளுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே தான் கும்மால் அடிக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தான் சாப்பாடு நடக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தான் விருந்தோம்பல் நடக்குது இல்லையா? அப்போ அந்த 4ஆம் இடம் அப்படின்ற அந்த வீடு புனிதமாக இருக்கணும். ஒன்று. இதை விட என்னென்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கணவன் மனைவி அப்படி சொல்லுவோம். கணவன் மனைவி அப்படின்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பந்தம் என்ன? இவளுக்கு இவன் செய்கிறது, இவளுக்கு இவன் செய்கிறது இல்லை. இல்லறம் அப்படின்ற ஒரு புனிதமான இது இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த புனிதமான இல்லறம் நடக்கக்கூடிய இடம் எது? வீடு இல்லையா? அந்த இல்லறம். ஆனால் ஜோசியத்தில் என்ன சொல்லியிருக்கான்? லக்கணத்துக்கு 12ஆம் இடம் அதுதான் அயனசயன போகம், அதுதான் அயனசயன சுகம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கான். 12ஆம் இடம். அப்போ அது என்ன செய்யுது? அயனசயன போகம்னா என்ன? கணவன் மனைவி கூடுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அயனசயன போகம் எங்கே நடக்குது? வீட்டில் தான் நடக்குது. அப்போ அந்த வீடு எந்த அளவுக்கு புனிதமாக இருக்கிறதோ, பரிசுத்தமாக இருக்கிறதோ,
அப்போ அந்த இடத்துல இல்லறம் நடத்தி பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு பாருங்க, அது யோகமான குழந்தைகள். அப்போ நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கிடணும்? சில இடத்துல என்ன அப்படின்னா, சிலருக்கு எல்லா திசையும் உகந்த திசையாக இருக்காது. இவன் நமக்கு பிரதானமாக சொல்கிறது 4 திசை சொல்கிறோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இப்படித்தான் அந்த ஃபேஸ் பண்ணி வீடுகள் இருக்கும். சில இடத்துல அதை 8 திசை அப்படின்னு நம்ம கொண்டு போகிறோம். இந்த கார்னர்ஸ் புறம் எடுத்திங்கன்னா 8 திசை. அதுக்காக 8 திசை, எண் திசை அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு உங்களுக்கு உகந்த வீடாக இருந்து அதில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா அந்த எது என்ன செய்யும்? உங்களை மேலும் 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 ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சரி, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே காசு பணத்துக்கு ஆசைப்படும். இன்றைக்கி ஜோதிடத்தில் இது நீங்கள் சேனலை திறந்தோடனே அதில் போட்டிருப்பான், இந்த குறுப்பெயர்ச்சியில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ராசிகள் அப்படின்னு போட்ட உடனே எல்லா பயிலும் விழுந்து விழுந்து அங்கே போவேன். சாத்தியமே இல்லை. எப்படின்னா, இப்போ நான் உழைச்சா தானே காசு. இப்போ இந்த பையன் இருக்கார், இவர் பாடுபடுறார். இவர் ஓனராகவே இருந்தாலும் இந்த மாதத்தில் இவ்வளவு தான் இவரால் ஏர்ன் பண்ண முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு ஹோட்டலில் சர்வராக இருக்கார் ஒருத்தர், அவருக்கு மாதச்சம்பளம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அவன் அந்த ராசியில் தான் பிறந்திருக்கான். அவனுக்கு விழுந்து விழுந்து டேபிளை தொடச்சாலும் அவங்க ஓனர் கொடுக்குறது 12,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் தான். இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அப்புறம் எப்படி இந்த ஆண்டு இந்த குறுப்பெயர்ச்சியில் இவன் கோடீஸ்வரன் ஆவான்? எங்கிட்டு போய் கோடீஸ்வரன் ஆவான்? சிந்திக்க வேண்டாமா? அப்போ இதில் என்ன செய்கிறாங்க மக்கள்? அறியாமையில் போய் இதை பார்த்துட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. நம்ம நம்மளை உணரணும். அப்போ இந்த மாதிரி ஜோதிடர்கள் இந்த குரூப் பயிற்சியில் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்றதெல்லாம் மித்துன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக இது ஹேசியம்தான். நான் சொல்கிறேன், மக்களே இந்த வாரம் குறுப்பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு நடந்திருக்கா நடக்கலையான்னு பார்த்துட்டு அடுத்த குறுப்பெயர்ச்சி நீங்கள் பார்த்தா தானே நீங்கள் சரியாக வரும். இது பூரா அவங்க போட்டது சரியாக இருந்துச்சு, அதனால் அந்த குறுப்பெயர்ச்சியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அறிவு. இன்னும் போய் மடமையில் தானே போய் விழுகிற. இப்போ காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இதை யாராலும் மாற்ற முடியாது. அடுத்து உங்களுடைய ஏஜுக்கு தகுந்தாப்புல ஒரு தசாபத்தி நடந்துக்கிட்டு இருக்கும். அவர் வாங்கின அதிகாரத்தை தான் அவர் செய்வார். இடையில் அதே கிரகம் கோச்சாரத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். அவரே கொஞ்சம் பாதகமான இடத்துல போனால் உங்களுக்கு ஒரு பாதகத்தை தான் பண்ணுவார். அந்த அதிகாரம் பெற்றதில் இவங்க ஊடால என்ன செய்ய போகிறாங்க? இதை நம்ம உணரணும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்க போகிறோம்னா, இதில் எனக்கு யார் நல்லவர், நான் யாரை வழிபடலாம், நான் என்ன செய்யணும், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்றைக்கு நான் கோயிலுக்கு போகலாம், நான் என்ன செஞ்சால் எனக்கு நல்லது, இப்படி கேட்டு பழகும் இல்லையா? அதான் அறிவு. இப்போ 12 லக்கணத்துலையும் பிறந்தவனுக்கும் ஒரே மாதிரி வழிபாட்டை நம்ம சொல்லலாமான்னா கூடாது. ஆனால் அதில் என்ன சொல்கிறான், இந்த 4ஆம் இடம் அப்படின்றது தான் புனிதமான இடம். புனிதமான இடம் வீடு. அங்கே யார் இருக்கா? தாயார் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம அப்போ வீட்டுக்குள்ளே தான் அந்த ஒரு 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 நன்மைதீமை அல்லது அன்பு எல்லாமே இருக்குது. அப்போ அந்த வீட்டை எப்படி நம்ம வச்சுக்கிடணும் இல்லையா? அப்போ வீட்டுக்குள்ளே அருள் வரணும். அருள் வரணும். அருள் இருந்தால் தான் பொருள் வரும். நீங்கள் பொருளை சம்பாதிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் அருள் அடையலாம்னு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரவே வராது. அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறான், இந்த 12 ராசியில் தனுர் மண்டலம்னு ஒன்று இருக்குது. தனுசு, அதுதான் காலபுருஷனுடைய 9ஆம் வீடு. அங்கே என்ன வச்சுருக்கான்? நிதியும் நீதியும் வச்சுருக்கான். நிதியும் நீதி. அப்போ நிதி என்பது நம்மளுடைய பொக்கிஷம். நீதி என்பது நீ ஒழுக்கமாக இருக்கிறவனுக்கும் நியாயமாக இருக்கிறவனுக்கு தான் அந்த நிதி இறைவன் அருளால் உனக்கு கிடைக்கும்ன்றான். சரியா? அப்போ நீதி அங்கே இருக்கா? இதை எப்படி அடையிறது? அப்போ தான் அதுக்குத்தான் இவன் ஆலய வழிபாட்டுக்கு போக சொல்கிறான். நீ தெய்வத்திட்ட போய் அருளை பெறும்போது உனக்கு பொருள் தானாக வரும் அப்படின்றான். அப்போ அருளை பெறுவதற்கு நீ செல்லுகின்ற ஆலயம் உனக்கு உகந்ததாக இருந்தால் உன்னுடைய பொருள் தானாக வருமா? நீ அலைய வேண்டியதில்லை. இப்போ ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிடுவோமே, குருவும் சுக்கிரனும் அப்படின்னு இந்த கிரகத்தில் இயற்கை சுபர்கள் நம்ம சொல்கிறான். முழு முதற் சுபர் குரு, 2வது சுபர் சுக்கிரன். இவங்க 2 பேரும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனையை கொடுக்குறவங்க. இவங்க 2 பேர் நினச்சா ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கலாம், ஒருத்தனை இல்லாதவனும் ஆக்கலாம்.
ஆனால் இவங்க 2 பேரும் தான் நமக்கு வேணும். அப்போ இவர்களுடைய அனுக்கிரகத்தை பெறுவது எப்படி? இப்போ தெய்வ வழிபாட்டுக்கு போகணும். இப்போ இந்த வீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும்? காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய உதயமான உடனேயே நீங்கள் எதுவுமே செய்யாமல் எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா எப்படி வரும்? காலையில் நான் எந்திரிக்கிறேன், நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், குளிச்சுட்டு நான் பூஜை பண்ணுறேன், வீட்டில் விளக்க போட்டு நான் பூஜை பண்ணுறேன், சரியா? பூஜை பண்ணிட்டு என்னுடைய நித்திய கடமைகளுக்காக நான் வெளியே போகிறேன். சாயங்காலம் என் மனைவி என்ன செய்கிறாங்க? விளக்கு போட்டு அந்த வீட்டுக்குள்ளே தூப தீபம் காட்டி அவங்க வழிபடுறாங்க. என்ன காரணம்? ஆதவன் விழித்தெழும்போது, கதிர் சூரியன் உதயமாகும்போது ஆண்கள் அந்த வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணும். மாலையில் யார் உதயமாகிறா? சந்திரன். மகாலட்சுமி வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் என்ன செய்யும்? பெண்கள் வீட்டில் விளக்கு போட்டு அந்த வீட்டை புனிதப்படுத்தணும். அப்போ உங்கள் வீடு சகலமும் இதாக இருக்குது, எப்படி வரும்? அருள் வரும் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே அருளும் பொருளும் நிறைந்திருக்கணும், சுபிட்சமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் அந்த பூஜை ரூம்லேயே புதுசாக ஒரு மண் அகல், இந்த அவ்வளோதான் இருக்கணும், பெருசாலாம் வேண்டாம், அதுக்காக ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது. அந்த அகலில் வேப்பெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றணும். அப்போ வேப்பெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினோடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்தி இருக்குல்ல, அது பூரா அப்படியே வெளியே போயிடும். மறுநாள் என்ன செய்யணும்? அதே மாலை வேளையில் அந்த அந்த ஒரு 2 மணி நேரம் எரியுது, மிச்சம் எண்ணெய் இருக்கும், அதோடு என்ன செய்யணும்? இழுப்பெண்ணெயை ஊற்றணும். இந்த இழுப்பெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி கேஷுவலாக நம்ம சாயங்காலம் தொழுதிச்சு சூடமெல்லாம் காட்டுவோம் இல்லையா? அதெல்லாம் காட்டிட்டு அதை அந்த விளக்கை ஏற்றி விட்டணும். அப்போ தீய சக்திகள் பூரா அந்த வீட்டில் வெளியேறிடும். இப்போ ஒரு அழுக்கு நிறைந்த அசுத்தமான இடத்துல போய் நம்ம உட்கார முடியுமா? முடியாது. அப்போ தெய்வம் உட்காரா இருந்தால் அந்த இடம் நல்லா இருக்கணும் இல்லையா? இப்போ எல்லா இடத்துலையுமே மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, யாரோ எனக்கு செய்வனை வச்சுட்டாங்களோ, இப்படி தான் போகிறேன். நம்ம இதில் ஒரு குறைபாடு இருக்குது, இது காலத்தால் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுன்னு எவனாவது நினைக்கிறானா? கொஞ்சம் அப்படின்னு ஒன்று என்ன செய்யறான்? எவனோ எனக்கு வச்சுட்டான். இந்த இடத்துல தான் அந்த வேப்பனை விளக்கு போடுறோம் இல்லையா? இதில் எப்பேற்பட்ட செய்வனையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மந்திரவாதி செஞ்ச பிரச்சனையாக இருந்தாலும் சரி வெளியே போயிடும். சரியா? அதுக்கடுத்து இழுப்பெண்ணெய் போட்டோன்னே அந்த வீட்டையே பரிசுத்தமாக்கிடும். தெய்வங்கள் அமர்றதுக்கும், நல்லவங்க வர்றதுக்கும், நல்ல எண்ணங்களை உடையவங்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கும் இந்த இழுப்பெண்ணெய். மறுநாள் என்ன பண்ணி தான் விசேஷம். மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே இதில் விளக்கெண்ணெய் ஊற்றணும். விளக்கெண்ணெய் ஊற்றி அதே மாலை வேளையில் தீபம் ஏற்றணும். ஏற்றும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா? வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாட்ஸில் இருப்போம். எல்லோரும் ஒரே மாதிரி தாட்ஸாக பாசிட்டிவாக இருப்போம். ஏன்னா பல வீட்டில் பார்த்திங்கன்னா, சரி பேசும்போதே நீ விளங்காமல் போயிடுவ, நீ நாசமாக போயிடுவ, இப்படியா அந்த வீட்டுக்குள்ளே பேசினான்னா அந்த வீட்டுக்கு நல்ல சக்தி வருமா? வராது. சில வீட்டில் பெருசுகள் இருக்கும். பெருசுகள் போய் காலில் விழுந்தோடனே, நல்லா இருப்பப்பா, நீ நல்லா வருவடா, அந்த வார்த்தையை கவனிங்களேன். அப்போ அந்த வார்த்தை தான் நமக்கு வேணும். நீங்கள் நல்ல வார்த்தைகளை பாசிட்டிவாக பேசக்கூடிய வீட்டில் உள்ளே போய் பாருங்கள், நம்ம எனர்ஜி ஆறா கூடும். நமக்கே தெரிஞ்சு போகும். உள்ளே போனோடனே நம்ம மனசு ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டாக இருக்குன்னு வைங்களேன், அங்கே நெகட்டிவ் இதாக இருக்குதுன்னு அர்த்தம். இது நம்மளே புரிஞ்சுக்கலாம், சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த விளக்கெண்ணெயை ஊற்றி ஏற்றும்போது, இந்த விளக்கெண்ணெயை முக்கியமாக என்னென்னா, அந்த காலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போ என் காலகட்டத்தில் தான். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன செய்யணும்னா, விளக்கெண்ணெயில் தான் நாங்கள் விளக்கேற்றுவோம். வீட்டில் விளக்கெண்ணெய், விளக்குக்குன்னு விளக்கெண்ணெய் வச்சுருப்போம், அதெல்லாம் விளக்கேற்றுவோம். வெள்ளி செவ்வாய்க்கு ஏற்றுவோம் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த விளக்கெண்ணெய் ஏற்றுறதுனால என்னென்னா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குளிர்ச்சி இருக்கு இல்லையா, அதை சாந்தப்படுத்தி சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி விளக்கெண்ணெய்க்கு உண்டு. அப்போ விளக்கெண்ணெயில் ஒரு வீட்டில் விளக்கேற்றுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே நோய் அண்டாது. புரியுதா? அதை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் நமக்கு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்ன, இப்போ நம்ம எல்லாருமே நல்லெண்ணெயில் ஊற்றி விளக்கேற்றுறாங்க. நல்லெண்ணெயை என்ன சொல்லியிருக்காங்க, சனிக்கிழமை நல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெயை வச்சு குளிச்சுட்டு, பெண்கள் வெள்ளிக்கிழமை குளித்த உடனே நம்ம உடம்பே அப்படியே அந்த சாந்தமாக ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன காரணம்? நரம்பு மண்டலம் போல சாந்தமாயிடும். மறுநாள் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு பூரா உங்களுக்கு சக்தியாக மாறும். இதுக்கு தான் நல்லெண்ணெயை கொண்டு வந்தான். நீங்கள் நல்லெண்ணெயில் விளக்கேற்றும் போது
இதை சுவாசம் இருக்கு இல்லையா, சுவாசம் போனோன்னு நரம்பை வந்து சாந்தப்படுத்திடும், நரம்பை முழுக்க சாந்தப்படுத்தும். அது வந்து எஃபெக்டிவ் தராது. அப்போ நல்லெண்ணெயில் விளக்கேற்றுறத விட விளக்கெண்ணெயில் விளக்கேற்றினா ஆரோக்கியம். ஆரோக்கியம் மட்டுமல்ல, அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சுபிட்சமான நிலைப்பாடு உள்ளே வரும். அதுக்கடுத்து மறுநாள் அதே இதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி விளக்கேற்றினோடனே அந்த வீட்டுக்குள்ளே அவன் குலதெய்வத்திலேருந்து இஷ்ட தெய்வத்திலேருந்து அவன் தெருவில் சாமி கும்பிட்டு அத்தனை தெய்வமும் வீட்டுக்குள்ளே வந்துடும். மகாலட்சுமி வாசம் செய்வாள். அதுக்கடுத்த நாள் என்ன செய்யணும், அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும், ஊற்றி தீபத்தை ஏற்றிடணும். இது 5வது நாள். தீபத்தை ஏற்றும்போது என்ன செய்யும், இந்த வந்த தெய்வங்கள் அந்த ஆகர்ஷண சக்தியெல்லாம் நல்ல சக்தியெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஸ்டாண்டர்டாக அங்கே நிற்கும். தேங்காய் எண்ணெய் நீங்கள் கேரளாவை பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் விளக்கத்தும் பார்த்தீங்களா, தெய்வத்தினுடைய ஆகர்ஷணம் அப்படியே நிற்கும் வீட்டுக்குள்ளே. இது முடிஞ்சு 6வது நாள் அதில் இருக்கிற எண்ணெயில் விளக்க போட்டு 6வது நாள் வரும்போது நம்ம வீட்டில் சாயங்காலம் ஒரு காப்படி சக்கரை பொங்கல் அதை ஒரு நல்ல தாம்பாளத்தட்டில் பரத்தி நல்லா ஆறினவுடனே கொஞ்சம் அருகம்புல் கொண்டு வரணும். இந்த அருகம்புல் எதுனா நம்ம முன்னோர்களுடைய சாபத்தையும் முன்னோர்களுடைய சங்கடத்தையும் போக்கக்கூடிய சக்தி எதுனா அருகம்புல் உண்டு. அந்த அருகை அப்படியே எடுத்து வச்சு அதில் ஒரு நம்ம சத்துக்கு 2 வாழைப்பழம் 5 வாழைப்பழம் 7 இதெல்லாம் வைக்கலாம். வச்சு அந்த இது விளக்கேற்றி நல்லா தீபமெல்லாம் காட்டி அதை எங்கே கொண்டு போய்க்கணும், பசுவுக்கு வைக்கணும். பசுமாட்டுக்கு கொண்டு போய் வச்சு அந்த பசுவை அப்படியே சுற்றி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி மாதம் இதை செய்யக்கூடிய வீட்டில் பாருங்கள், அவங்க வீட்டில் அவங்களுக்கு எவ்வளோ மோசமான கிரகங்களால் தீய பலன்கள் இருந்தாலும் அது அவங்கள அண்டாது. நவக்கிரகங்களை சாந்தப்படுத்தி இவனுக்கு கிடைக்கக்கூடிய இவங்க ஆதி அந்தத்திலிருந்து சென்ற அத்தனை குற்றமும் அதுக்குள்ளே விலகிடும். இவங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு சுபிட்சம் வந்து சேரும். இதை எல்லாருமே இன்றைக்கி நான் இங்கே சொல்லலை, 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் சேனல்லேருந்து இது இப்போ தான் போகுது. இதை பார்க்கக்கூடிய மக்களும் இதை செய்யட்டும். கண்டிப்பா சார். நீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா எடுத்துருத்தீங்க. இது வந்து வழிபாடு இப்படிதான் வந்து காலம் காலமா வழிபட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க சொல்லியிருந்தீங்க காலையில ஆண்கள் விளக்கேற்றணும், மாலையில பெண்கள். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் விளக்கேற்ற ஒரு விஷயத்தையே வந்து மறந்துட்டாங்க. அப்புறம் எப்படி ஆண்கள் விளக்கேற்றுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் தான் இதில் என்னன்னா எனக்குரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா, உன்னால் இது செய்ய முடியல. ஆனால் இப்போ இன்றைக்கி ஜோதிடம் எப்படி இருக்குன்னா, புல்லு முளைச்சது மாதிரி ஜோதிடர்கள் நிறைஞ்சிட்டாங்க. இந்த ஜோதிடர்களுக்குள்ளே என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழிகாட்டணும் அப்படின்ற ரீதியில் இப்போ நான் உங்களுக்கு எந்த விதமான பொருளாசை இல்லாமல் சொல்லி வர்றேன் பார்த்தீங்களா, அது ஒரு தனி ரகம். ஆனால் இன்றைக்கி பொருளாதார உலகத்தில் இவங்க ஏழை பணக்காரங்களாம் இதான் எனக்கு ஆதங்கத்தை குட்டுறது எதுன்னா, ஏழை பணக்காரங்கள் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம வந்து வழிபாடுகளை சொல்கிறது, பரிகாரம் சொல்கிறது, இது தவறு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, அந்த ஆண்கள் பெண்கள் இப்போ ஒரு பிள்ளைக்கு தான் பெற்ற மகளுக்கு கல்யாணம் வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகலை. குழந்தைய பெறும்போது ஆராட்டி சீராட்டி வளைத்து ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க வச்சு அதை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு பின்னாடி அடுத்து என்ன கவலை, இவளை கட்டி கொடுக்கணுமே, அதுக்கு அலையிறோம். நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி கொடுக்கணும் இல்லையா, இது ஆதங்கம். சரி, கட்டி நல்லா மாப்பிள்ளை வந்து கட்டி கொடுத்ததுக்கு முன்னாடி ஐயோ என் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பிறக்கணுமே. மனுஷனுடைய வாழ்வியல் கோட்பாடு இதுதான், நான் அவங்கள குறையெல்லாம் சொல்லலை. இதை ஆழ்மனதில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய பெண்கள் ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு செய்கிறாங்க. நீ காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நீ வந்து கோமணத்தோடு தான் வந்து முனியாண்டியை சுற்றணும்னு சுற்றுறான், நல்லா தெரிஞ்சுக்கங்க இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து என்ன இருக்குன்னா, எனக்கு இவ்வளோ காசு வேணும், இவ்வளோ பொருள் வேணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இல்லை. என் குடும்பம், என் பிள்ளைங்க, ஏன் இது நல்லா இருக்கணும். அவனுக்கு தான் இயற்கை எப்போதும் துணை இருக்கும். நல்லா 12 மணி வரைக்கும் இழுத்து பொத்திக்கிட்டு எனக்கு காசு வேணும் பணம் வேணும் நீ அலைஞ்சேன்னா, சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடி நீ எழுந்திருக்கணும். நல்லா கவனிங்க, நீங்கள் சராசரி வாழ்க்கையில் கதிரவன் எழுவதற்கு முன்பாக எவன் ஒருவன் எழுகின்றானோ அவன் வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். அவனுக்கு 1008 பிரச்சனை வந்தாலும் அது சால்வ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் எந்திரிச்சு உச்சி வெயிலுக்கு வந்ததுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு பல்ல வளர்க்குறதுன்றது
சாத்தியம் இல்லை. அது அவங்களுடைய வாழ்வியலுக்கு நம்ம உள்ளேயே போகக்கூடாது. அக்கறையாக வழிபாடு செஞ்சு நல்லா வரணும்னு நினச்சி இருக்கக்கூடிய எத்தனையோ கோடான கோடி பேர் இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்கான். உலகம் பூரா இருக்கான். ஏன்னா எனக்கு உலகம் பூரா என்னுடைய அன்பர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் சொல்கிறத அவ்வளவு குளிர்லையும் அவ்வளவு இதுலேயும் அவங்க செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரத்தை நினச்சா ஆச்சரியமாக இருக்கும். அவங்களே சொல்கிறான், சாமி இதை தான் செஞ்சோன்னே எங்களுக்கு நல்லா இருக்குது சாமி. அந்த வார்த்தை தான் நமக்கு வேணும் இல்லையா? அதனால் நமக்கு நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும். இப்போ 2 தான். நம்ம போய் முந்தியெல்லாம் அது இதுக்குன்னு ஆசைப்படுவோம். இப்போ கோயிலில் போய் என்ன வேண்டாம் தெரியுமா? சாமி எனக்கு கைகால் சோத்தை மட்டும் கொடுங்க சாமின்றான். எப்படி போயிட்டாங்க பாருங்க. அப்போ அந்த காலத்தில் வெறும் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் இருந்தார். உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய 96 தத்துவத்துக்கும் ஒரே டாக்டர் தான். இப்போ ஆசைப்படு, அனைத்துக்கும் ஆசைப்படுனா நீ பரிசுத்தம் அப்படின்றது நம்மகிட்ட இருக்கணும். ஒரு மனிதனுக்கு உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, இறையாண்மை, அன்பு ஒன்றுமே கிடையாது. ஜோதிடத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்கான். இந்த 12 ராசியில் மேசம், சிம்மம், தனுசு அதை 4ஆக பிரிச்சிருக்கான். எப்படி பிரிச்சிருக்கான்னா தர்மா, அர்த்தா, காமா, மோட்சான்னு பிரிச்சிருக்கான். சரியா? இப்போ இந்த தர்மா அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு தான் மேசம், சிம்மம். இது 3மே அக்னி ராசி. நீங்கள் தங்கத்தை நெருப்பில் போட்டாலும் சுத்த தங்கமாக கொடுக்குது இல்லையா? அதுக்கு பேர் தான் நெருப்பு. அப்போ ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய சக்தி நெருப்புக்கு இருக்குது. அவன் எப்படி இருக்கணுமா? உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை, இறையாண்மை, அன்பு, ஈகை, கருணை. இந்த நிலையில் ஒருத்தன் வறிய நிலையில் இருந்தால் கூட, வறுமையில் இருந்தால் கூட, இந்த நிலையில் அவன் இருந்தால் இறைவன் அவனுக்கு கைகட்டி சேவகம் பண்ணியே ஆகும். அப்படி மனிதர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்காங்க. எதுக்கும் ஆசைப்படாமல் தன்னுடைய ஒழுக்கத்துக்கும் உயர்ந்த சிந்தனைக்கும் எந்த நிலையிலையும் மாறாத மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த ஆள்லாம் இருக்க வேண்டிய நிலையே வேறடா. நினச்சிருந்தா கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம். இதில் உத்தியோகத்தில் அப்படின்னா என்ன? கைவிட்டு வாங்கியிருந்தா அந்த ஆள் பெரிய ஆள் ஆகிருப்பேன். அப்போ அவர் உண்மையாக இருந்தாரா? அப்போ அவருக்கு ஒரு 4 குழந்தைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர், எனக்கு நண்பர் தான். அவருக்கு 4 பெண் குழந்தை, பர்ஃபெக்டாக இருப்பார். ஒரு சிங்கிள் பைசா அடுத்தவங்க டிவி வாங்கி கொடுக்கணும் குடிக்க மாட்டார். அந்த பழக்கமே அவர்கிட்ட இல்லை. ஆனால் இறைவன் என்ன செஞ்சாங்க? அந்த வாங்கின சம்பளத்தை அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கி கொண்டு வரும்போது அவர் சத்தியமாக இருந்ததுனால அந்த 4 குழந்தைகளையும் படிக்க வச்சு நல்ல வாழ்க்கை இறைவன் கொடுத்து 4 பொம்பளை பிள்ளைகளும் நல்லா இருக்குது. அப்போ இறைவனை நம்புறாரு. அப்போ அந்த இறையை நம்பல நீ எதுக்கடா இங்கே வர்ற? அப்போ நீ இறைவனை நம்புறவனால நீ ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இதைத்தான் 4 பிரிவாக பிரிச்சிருக்கான். தர்மா, அர்த்தானா என்ன? நீ பணிபுரியக்கூடிய அல்லது இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய கர்மாவில் நீ சுத்தமாக இருக்கணும். காமானா என்ன? உன்னோடு 2 பழகிறவங்க, மனைவி, மக்கள், உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்காக உன்னுடைய அர்ப்பணிப்பு இருக்கணும். மோட்சானா என்ன? உன்னுடைய பிறப்பை அறுப்பதற்காக மட்டுமல்ல, இந்த உலகிலுக்கு உனக்கு, அதாவது உனக்கு போக மிச்சம் இருந்தால் அது தான தர்மம் பண்ணு, உனக்கு நல்லது கிடைக்கும். தனக்கு போக தான் தான தர்மம். சரியா? இப்போ என்ன செய்யறான்? இவன் போய் இந்த இது பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த இதாக நல்லாயிருக்கும், கடனை வாங்கிட்டு போய் செய்கிறதெல்லாம் தப்பு. அதை விட அன்னதானம் பண்ணுவாங்க தெரியுமா? அங்கங்கே அன்னதானம் ஒன்று பெருசாக போடுவாங்க. அன்னதானத்தில் போய் பார்த்தா கழுத்து நிறையா செயினை போட்டுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுகளாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் அன்னதானம் இல்லை. பசித்தவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய உணவு தான் அன்னதானம். ஏன்னா முடியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீ கொடுக்கக்கூடிய அன்னதானம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அன்னதானம். நல்ல ரோட்டில் போகிறவங்க கொளுத்த பணக்காரில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் அது அன்னதானமா? கண்டிப்பா மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களா தனித்தனியா இந்த விஷயத்துல இது பண்ணா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பா எடுத்துரைத்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.